வணக்கம். வாங்க இன்னைக்கு கத்திரிக்காவும் மல்லாட்டையும் வச்சு நம்ம ஒரு ஈஸியான ஒரு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிடும் போதும் ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காவை நான் ஒரு 150 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கருகாமல் இருக்கும். அதை மாதிரி மல்லாட்டையை நம்ம பச்சை மல்லாட்டையாக இருந்தாலும் சரிங்க, காஞ்ச மல்லாட்டையாக இருந்தாலும் நம்ம விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 50லேருந்து 60 கிராம் அளவுக்கு மல்லாட்டை, வேக வச்ச மல்லாட்டை இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு இரும்பு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கடாயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ அதில் நான் எண்ணெய் சேர்த்துறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா எப்பயுமே கத்திரிக்காவுக்கு நல்லா இருக்குங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு வதக்கிடலாங்க. அது கூட இப்போ ஒரு 7-8 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டும். ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துடுறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கி வரும். இப்போ வதக்கியாச்சுங்க. குழைய தக்காளி பழம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மல்லாட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி இதில் சேர்த்துடலாங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம மூடி வச்சு திறந்துடலாம். கலந்து விட்டுருலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்குங்க. மூடி போட்டு துணியை மூடி வச்சிடலாங்க. தேங்காய் பால் சேர்த்து இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் தேங்காய் பாலும் சேர்க்குறோம், தேங்காய் துருவலும் சேர்க்குறோம். தேங்காய் துருவல் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கும்போது சேர்க்கும்போது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ நமக்கு கத்திரிக்காய் மல்லாட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.